அண்ணா எனக்கு தெரியலீங்கண்ணா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க்கையில் நியூஸ் பேப்பர் படிக்கிறாரா, டிவி பார்க்குறாரா, ஏதாச்சும் கூட இருக்கக்கூடிய செக்ரட்டரிட்ட ஏதாச்சும் கேட்குறாரா காது கொடுத்து எனக்கு டவுட்டாக இருக்கு. எந்த சிறுபான்மை மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய எந்த ஊக்கத்தொகையை பாரதிய ஜனதா கட்சி நிறுத்தி இருக்குன்னா, இன்னைக்கும் ரெக்கார்டு படி பார்த்தா 10 ஆண்டுகள் யூபிஐ விட 12 ஆண்டுகள் என்டிஏல தான் சிறுபான்மை மாணவர்களுக்கு அதிகப்படியான ஊக்கத்தொகை போயிருக்கு. எந்த ஊக்கத்தொகையை நாங்கள் எங்கே நிறுத்திருக்கோம்? எங்கேயுமே நிறுத்தலை. ஹஜ் சப்சிடி அதிகமாயிருக்கு. சிறுபான்மையருக்கு என்னெல்லாம் ஒரு அரசாக செய்ய முடியுமோ எல்லாத்தையும் நம்ம செஞ்சிருக்கோம். மேடைக்கு மேடை பொய் சொல்லக்கூடிய காரம் ஆரம்பிச்சிருச்சு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன நிறுத்திருக்கோம்னு சொன்னார்னா பதில் சொல்றேன். எதுவுமே இல்லாம சிறுபான்மையர் வாக்கு வங்கி அவங்க கிட்ட வேணுங்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சியின் மீது அபாண்டமான குற்றச்சாட்டை ஏன் வைக்கணும்? சரி, இந்த 5 வருஷத்துல திமுக சிறுபான்மையருக்கு என்ன பண்ணிருக்குன்னு வெள்ளை அறிக்கை அவங்க கொடுக்கட்டும். 5 ஆண்டுகள்ல சிறுபான்மையர் சிறுபான்மையர் சிறுபான்மையர்னு கூரை மேல இருந்து முதலமைச்சர் கத்துறாங்க. நீங்க சிறுபான்மையருக்கு 5 வருஷத்துல என்ன பண்ணிக்கீங்கன்னு சொல்லுங்க. அதே நேரத்தில் பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய இந்து சமுதாயம் உட்பட பெரும்பான்மை சமுதாயத்திற்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. யாருக்கும் எதுவுமே செய்யல. ஆனா சிறுபான்மை வாக்குக்காக வெறும் பொய்யையும் புரளையும் மட்டும் கிளப்பக்கூடிய ஒரு வேலையைத்தான் உதயநிதி ஸ்டாலின் செய்யறார். நன்றிங்க. டீயும் காஃபி எப்படி ஒன்னா ஆத்துறது? ஆனா இன்னைக்கு ராணுவத்தை பொறுத்தவரை சூப்பர் அனிவேஷன் ஒரு பணியில சேர்ந்து சூப்பர் அனிவேஷன் ஆகியிருக்கிறவங்க அதன் பிறகு டாக்ஸ் கட்டுறாங்க, வருமான வரி கட்டுறாங்க. இன்னைக்கு ராணுவத்தில் சேர்ந்து இடையில அவங்களுக்கு இன்ஜுரி ஆயிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு 2 ப்ராசஸ் இருக்கு. ஒன்று, இன்ஜுரி ஆன பிறகு ராணுவத்திலேயே கண்டினியூ பண்றது, இன்ஜுரி ஆன பிறகு ராணுவத்திலிருந்து வெளியே வந்துடுறது. இன்னைக்கு நீங்க கேட்கிற கேள்வி என்னன்னா, இன்ஜுரி ஆன பிறகு ராணுவத்திலேயே கண்டினியூ ஆகி ரிட்டையர் ஆனவங்களுடைய பணத்துக்கு இன்னைக்கு வருமான வரி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி. ஆனா இன்ஜுரி ஆகி ராணுவத்திலிருந்து வெளியே வந்தவங்களுக்கு வாங்கக்கூடிய பென்ஷனுக்கு வருமான வரி கிடையாது. அதுக்கு எதுவுமே வருமான வரி இல்லை. அதனால் இது பல இடத்துல நிறைய பேர் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. மத்திய அரசுடைய கவனத்துக்கு போயிருக்கு. மத்திய அரசு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஏன்னா ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் வெல்ஃபேர் அசோசியேஷன் நிறைய இருக்கு. அவளுடைய பிரச்சனையை எப்பொழுதுமே மத்திய அரசு காது கொடுத்து அதிக முக்கியத்துவம் கொடுத்து கேட்பாங்க. அதனால் நல்ல தீர்வு மிக விரைவில் அவங்களுக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இல்ல ஆனா என்டிஏவுடைய கூட்டணி இன்னும் விஸ்தாரமாகி கொண்டிருக்கிறது, விரிவாகி கொண்டிருக்கிறது. ஆனால் வருகின்ற காலத்தில் இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு. கூட்டணியில் சேராத கட்சிகளும் வேகமாக ஒரு நல்ல முடிவெடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இணைவார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நான் பொதுப்படையா பேசுற கருத்துக்கு நான் பதில் சொல்றேங்கண்ணா. நான் மைக்கில் பேசின கருத்துக்கு பதில் சொல்றேங்கண்ணா. பனிப்போர், கோல்டு வார், ஹாட் வார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்கண்ணா. நான் எல்லா இன்னைக்கு பாருங்க, எங்க பத்திரிகை இந்த மாவட்ட தலைவர் அவங்க, பொதுச்செயலர் அவங்க, அண்ணா இங்க வந்து இந்த டீலை பத்தி பேசுறோம், நாங்க பேசுறோம். நேரம் இங்கிருந்து பழனி போய் பழனியில மாவட்டமாக அறிவிக்க சொல்லக்கூடிய போராட்டத்தில் பங்கேற்கிறேன். கட்சி வேலை தான் செய்யறேன், சொல்லக்கூடிய வேலையெல்லாம் செய்யறேன். ஆனால் பத்திரிகை நண்பர்களுக்கும் கூட என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த தேர்தல் காலம்ங்கிறதுனால நீங்களும் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கிறீங்க. எப்பவுமே பத்திரிகை நண்பர்கள் சுறுசுறுப்பா தான் இருப்பீங்க. தேர்தல் காலத்தில் இன்னும் சுறுசுறுப்பா இருப்பீங்க. செய்தி சேகரிக்கணும், நிறைய கமெண்ட் வேணும், ஃபீட்பேக் வேணும், பைட் வேணும். அதனால் இன்னும் 40 நாள் இருக்கலண்ணா. எல்லா கேள்விக்கும் இன்னைக்கே பதில் சொல்ல வச்சிட்டீங்கன்னா அடுத்த 40 நாட்கள் எப்படி உங்களுக்கு சுவாரஸ்யமா கொண்டு போவீங்க? கடைசி கேள்வி எடுத்துக்கலாம் அண்ணா. நான் மறுபடியும் சொல்லுங்கண்ணா. அண்ணா எனக்கு தெரியலீங்கண்ணா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க்கையில் நியூஸ் பேப்பர் படிக்கிறாரா, டிவி பார்க்குறாரா, ஏதாச்சும் கூட இருக்கக்கூடிய செக்ரட்டரிட்ட ஏதாச்சும் கேட்குறாரா காது கொடுத்து எனக்கு டவுட்டாக இருக்கு. எந்த சிறுபான்மை மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய எந்த ஊக்கத்தொகையை பாரதிய ஜனதா கட்சி நிறுத்தி இருக்குன்னா, இன்னைக்கும் ரெக்கார்டு படி பார்த்தா 10 ஆண்டுகள் யூபிஐ விட
12 ஆண்டுகள் என்டிஏல தான் சிறுபான்மை மாணவர்களுக்கு அதிகப்படியான ஊக்கத்தொகை போயிருக்கு. எந்த ஊக்கத்தொகையை நாங்கள் எங்க நிறுத்திருக்கோம்? எங்கேயுமே நிறுத்தல. ஹஜ் சப்சிடி அதிகமாக இருக்கு. சிறுபான்மையருக்கு என்னெல்லாம் ஒரு அரசாக செய்ய முடியுமோ எல்லாத்தையும் நம்ம செஞ்சிருக்கோம். மேடைக்கு மேடை பொய் சொல்லக்கூடிய காரம் ஆரம்பிச்சிருச்சு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன நிறுத்திருக்கோன்னு சொன்னார்னா பதில் சொல்றேன். எதுவுமே இல்லாம சிறுபான்மையர் வாக்கு வங்கி அவங்க கிட்ட வேணுங்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சியின் மீது அபாண்டமான குற்றச்சாட்டை ஏன் வைக்கணும்? சரி, இந்த 5 வருஷத்துல திமுக சிறுபான்மையருக்கு என்ன பண்ணிருக்குன்னு வெள்ளை அறிக்கை அவங்க கொடுக்கட்டும். 5 ஆண்டுகள்ல சிறுபான்மையர் சிறுபான்மையர் சிறுபான்மையர்னு கூரை மேல இருந்து முதலமைச்சர் கத்துறாங்க. நீங்க சிறுபான்மையருக்கு 5 வருஷத்துல என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அதே நேரத்தில் பெரும்பான்மை சமுதாயமாக இருக்கக்கூடிய இந்து சமுதாயம் உட்பட பெரும்பான்மை சமுதாயத்திற்கு என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. யாருக்கும் எதுவுமே செய்யல. ஆனா சிறுபான்மை வாக்குக்காக வெறும் பொய்யையும் புரளையும் மட்டும் கிளப்பக்கூடிய ஒரு வேலையை தான் உதயநிதி ஸ்டாலின் செய்யறார். நன்றிங்க. டீயும் காஃபி எப்படின்னா ஒன்னா ஆத்துறது? அண்ணா இல்ல இல்ல அண்ணா, பழனி போராட்டம் 2-3 போராட்டம் நடந்திருக்கு. இன்னைக்கு நடக்கக்கூடிய போராட்டம் என்பது எல்லா அரசியல் கட்சிக்கும் சொல்றோம். எய்தர் திமுக நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததை நிறைவேற்றி பழனிய மாவட்டமா அறிவிங்க, அல்லது எல்லா அரசியல் கட்சியும் உங்க மேனிபெஸ்டோல கொண்டு வாங்க. ஜெயிச்ச உடனே அந்த அரசியல் கட்சி பழனிய மாவட்டமா டிக்ளேர் பண்ணுங்க. அதற்கான கவன ஈர்ப்பு போராட்டம் இன்னைக்கு நடக்க இருக்குங்க.